அனைவருக்கும் வணக்கம். பரீட்சித் மகாராஜா எப்படி இறந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது கேள்விப்பட்டவுடனே ஜனமேஜன் எப்படி ரியாக்ட் பண்ணான் அந்த சர்ப்ப யாகம் செய்யறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏன் யாகம் செய்யணும்னு தோணுச்சு. அதை அவன் அமைச்சர்கள்கிட்ட எப்படி அவன் கேட்டான், கேட்ட உடனே அவன் எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சவுதி என்ன சொல்கிறாரு, அங்கே வைசம்பாயனர்கிட்ட அவள் எப்படி நடந்ததோ அதுபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவங்களாம் கூப்பிட்டு கேட்டான். நீங்கள் சொன்னீங்கல்ல, கானகத்தில் தக்ஷகனுக்கும் கஷ்யபருக்கும் என்ன மாதிரி உரையாடல் நடந்தது, அதை முழுசாக கேட்டால் தான் எனக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, இந்த கஷ்யபர் பரீட்சித் மகாராஜா காப்பாற்றுறதுக்காக அவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது தக்ஷகன் அவரை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவரோட நோக்கம் தெளிஞ்சு போச்சு. அவரை கூப்பிட்டு கேட்குறான். என்ன கேட்குறான்னா, எதுக்காக நீங்கள் பரீட்சித் மகாராஜா பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, எனக்கு அவரை உயிர் காப்பாற்றினா எனக்கு பெரும் பொருள் கிடைக்கும், அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், தக்ஷகன் என்ன சொல்கிறான்னா, அந்த பெரும்பொருளை நானே கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், அவர் என்னதான் இருந்தாலும் அவரோட விதி முடிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் காப்பாற்றுறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னால் கூட, இல்லை என்னால் எப்பேற்பட்ட மன்னனையும் பொழைக்க வைக்க முடியும்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அப்படின்னா இந்த ஆலமரத்தை எரிங்க பார்ப்போம், இந்த கானகத்தோட அரசன் இந்த ஆலமரத்தை எரிச்சிருங்க, எரிச்சிங்கன்னா அதை உயிர்ப்பிழிச்சு கொடுத்தாக்கன்னா உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு தக்ஷகன் சொன்ன உடனே இந்த கஷ்யபர் என்ன சொல்கிறாரு, தக்ஷனை நீ கடிக்க சொல்கிறார். தக்ஷன் என்ன பண்ணுறான், அந்த ஆலமரத்தை போய் கடிக்கிறான். கடித்த உடனே அந்த மரத்து மேலே ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன் யார் அப்படின்னா, அவன் ஒரு பிராமணன் வீட்டில் வேலை செய்கிறவன். சமைத்து பொறுக்கிறதுக்காக அந்த ஆலமரத்தில் அந்த காஞ்ச கிளையை உடைக்கிறதுக்காக அவன் அங்கே உட்காந்துருந்தான். அவன் உட்காந்துருந்ததை தக்ஷகனும் பார்க்கல, கஷ்யபரும் பார்க்கல. அவங்க பேச்சு உரையாடல் எல்லாத்தையும் அவன் கேட்டான். அந்த கடித்த உடனே அந்த ஆலமரம் நெருப்பு பற்றிக்கிட்ட உடனே அந்த நெருப்பில் அவன் இறந்து போயிட்டான். ஆனால் கஷ்யபர் திரும்ப உயிர் கொடுக்கும்போது அந்த பிராமணனுக்கும் உயிர் வந்தது. அவங்க 2 பேரும் போன உடனே, அதாவது கஷ்யபர் தக்ஷகன்ட்ட பொருள் வாங்கிட்டு போன உடனே இவன் டக்குன்னு இறங்கி நேராக ஹஸ்தினாபுரத்துக்கு சொல்லிட்டான் எல்லாத்தையும். இந்த மாதிரி நடந்தது, இப்படி தான் பரீட்சித் மகாராஜா இறந்தார் அப்படிங்கிறத இவன் சொன்ன உடனே எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, இதை என்ன பேசுனான் அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவன் என்ன நினச்சிக்கிறான், ஜனமேஜன் என்ன சொல்கிறான், அப்போ ஸ்ருங்கி தான் இதுக்கு காரணம்னு நினச்சேன், சமீகரோட புள்ள ஸ்ருங்கியோட சாபத்தால் தான் எங்கள் அப்பா இறந்தாருன்னு நினச்சேன். ஆனால் அது தவறு. ஸ்ருங்கி 2வது காரணம் தான். ஆனால் முதல் காரணம் என்னென்னா, கஷ்யபர் எங்கே உயிர் பிழைக்க வச்சிடுவாரோ அப்படிங்கிற அந்த கெட்ட நோக்கத்தை தக்ஷகனை தான் நான் முதல்ல கொல்லணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ஏன் தக்ஷகனுக்கு அந்த நினப்பு வந்தது அப்படின்னு சொன்னால், அவர் உலகம் தன்னை தப்பாக நினைக்கும், தன்னோட விஷத்துக்கு மகிமை இல்லை, அதையும் மீறி கஷ்யபர் உயிர் கொடுத்தாருன்னா அவருக்கு கெட்ட பேர் ஆகிடும், களங்கம் உண்டாகும் அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணியிருக்கான், அவன் எங்கள் அப்பாவை கொண்டு இருக்கான். அவன் தடுக்காமல் இருந்தால் கஷ்யபர் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருப்பார், எங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆண்டு இருப்பார், இந்த தீச்சொல் அவருக்கு வராமல் இருந்திருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு, ஆமாம்ப்பா அந்த ஆலமரத்துலேருந்து அந்த ஒளிஞ்சிருந்த அந்த பிராமணன் இறங்கி இந்த கதையை சொன்னான் எங்களுக்கு, இதுதான்ப்பா நிஜமாகவே நடந்தது அப்படின்னோடனே அவன் என்னன்னு, சரி இப்போ நான் கண்டிப்பாக பழி தீர்க்க வேண்டியது யாருன்னு நினச்சேன், கண்டிப்பாக நான் தக்ஷனை கொன்னே ஆகணும். எப்படி அவன் அவன் விஷத்தை பட்ட உடனே அந்த ஒத்தை தூணில் எழுப்பின அந்த மாளிகை ஃபுல்லாக எரிஞ்சுது. ஃபுல்லாக எரிஞ்ச உடனே அதுலேருந்து எல்லோரும் தப்பி பழித்து அவங்க ஓடி வந்தாங்க. அது கூட அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் கழிக்கவே இல்லை, தக்ஷகன் வரவே இல்லை. ஆனால் தக்ஷகன் எப்படி கஷ்யபர் இந்த பக்கம் அனுப்பிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன பண்ண, தன்னை பாம்பு கூட்டத்தை கூப்பிட்டு முக்கியமான பாம்புகளை என்ன பண்ணுறான், நான் சில பொருட்களை கொடுக்குறேன், நீங்கள் பிராமணர் மாதிரி வேஷம் எடுத்துகிட்டு போய் உங்களுக்காக நான் பூஜை செஞ்சு இந்த பழங்களெல்லாம் எடுத்துன்னு வந்தேன், இந்த பழத்தை நீங்களே சாப்பிட்ணுன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்னோடனே, இந்த தக்ஷகனோட கூட்டத்தில் இருந்த ஒரு 5-6 முக்கியமான பாம்புங்க அவன் சொன்ன உடனே ஒரு பிராமணர் வேஷமாக போட்டுட்டு கையில் பூஜை பொருட்கள், பூவு, பழம் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக போய், நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக பூஜை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கோம்,
அதனால் இந்த பழத்தை உங்களை நீங்கள் தான் சாப்பிடணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் ஆயுசு நீட்டிப்புக்காக நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, இவன் என்ன பண்ணா, அவன் அமைச்சரோட தான் உட்காந்துருந்தான். அந்த ஒருத்தர் தூணல. அவன் சரிப்பா கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லி அவங்கள நல்லபடியாக வரவேற்று அவங்கள அனுப்பிட்டான். அனுப்பின உடனே என்ன பண்ணுறான், எல்லாரும் அமைச்சர்களை கூப்பிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு. இனிமே சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு. இனிமே வந்து யாரும் என்னை கடிக்க போகிறதில்ல. நான் என்ன நினைக்கிறேன், இந்த பழத்தை நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டான். சரிப்பா நம்ம சாப்பிடுவோம்னாரு. கரெக்டாக அதில் வந்து தட்சகன் வந்து ஒரு சின்ன புழு மாதிரி ஒரு பழத்தில் ஒளிஞ்சிருப்பான். அதில் என்ன பண்ணுறான், அது எக்ஸாக்டாக அந்த பழம் அவன் கைக்கே வருது. வந்த உடனே அதை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணும்போது அதில் கருப்பாக அசிங்கமாக பார்க்குறதுக்கே ஒரு நீலம் கலந்த ஒரு சின்ன புழு இருந்தது. அருவருக்கத்தக்க வகையில் இருந்தது. அதை எடுத்து என்ன பண்ணா, சாயந்தரம் ஆயிடுச்சு, தக்ஷகன் என்ன கடிக்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இனிமேல் எனக்கு உயிர் போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை அஸ்தமனம் ஆயிடுச்சு, இனிமேல் என் உயிரெலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், இப்போ இந்த பாம்பு இந்த சின்ன புழு எடுத்து என் கழுத்தில் விட்டுக்கிறேன், பரவாயில்லையா? இனிமேல் நான் சாவேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? நான் இதை எடுத்து கழுத்தில் விட்டுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த புழுவை காமிக்கிறான். காமிச்சோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அவங்களும் என்ன பண்ணாங்க, சரி டைம்லாம் ஆயிடுச்சு. அவனை சுற்றி உக்காந்துருக்காங்க. எப்போ பாம்பு கடித்தாலும் உடனே வந்து விஷம் இறக்குற அந்த மருத்துவர்கள் இருக்காங்க, நல்ல நல்ல மந்திரம் சொல்லக்கூடிய அந்த மந்திரக்காரங்க இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது அந்த விதி அவனுக்கு முடிய போகிற நேரம் வந்ததுன்னு இருந்ததால் தான் மற்ற அமைச்சர்களும் ஏன் இந்த வேணாம் இந்த விபரீத விளையாட்டுன்னு அவங்க சொல்லலை. அப்படியே பரவாயில்ல உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க ராஜா அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பண்ணார், எடுத்து தன்னோட கழுத்தில் விட்டுட்டான். இந்த புழுவே தக்ஷனாக மாறி என்னை கடிக்கட்டும்னு சொன்ன உடனே தக்ஷகன் அதுக்கே காத்திருந்த மாதிரி பெரிய நீலக்கலராக இருந்தாராம். அவர் பெரிய நீலக்கலராகவும் ஒரு பக்கம் கருமையாகவும் அப்படியே சீற்றத்தோடு வந்து அவன் மேலே விஷக்காற்றை உமிழ்ந்ததாக கழுத்தை சுற்றிக்கிட்டான். தக்ஷகன் வந்து கழுத்தை சுற்றிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே அவர் மேலே வந்து கடிச்சிட்டான். கழுத்தில் கடித்த உடனே அந்த விஷத்தில் அந்த மாளிகை முழுக்கும் தீப்பற்றி எரிந்ததுன்னு சொல்கிறார் அவர். அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அந்த தீயை தக்ஷகன் பெரிய பாம்பாக உருமாறவே அங்கேருந்து எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆகி போன உடனே அவன் தக்ஷன் இறந்து போயிட்டான். இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தோணுச்சு, இனிமே தீமையை நினைத்த அவர் வந்து இருந்திருந்தா எவ்வளோ நல்ல ராஜாவாக வந்து குடிமக்களுக்கு எல்லாம் செஞ்சார். கஷ்யபர் வந்திருந்தாக்கன்னா எங்கள் அப்பா சத்தே இருந்திருக்க மாட்டார். ஸோ இதுக்கு காரணம் சிருங்கி இல்லை, தக்ஷகன் தான். அந்த கொடிய விஷம் உள்ள பாம்பு தக்ஷகனை கண்டிப்பாக நான் பழி தீர்த்தே ஆகணும். நீங்களாம் சொல்லுங்கள், இதுக்கான வேள்வி இருக்கா, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பரீட்சித் மகாராஜா இறந்ததை பற்றி இவர் கேட்குறார். ஜனமேஜன் உடனே சொல்கிறாங்கப்பா, ஆமாப்பா அந்த காலத்தில் பிரம்மனே ஒத்துக்கிட்டு இருக்காரு, இந்த பால் ஒரு சர்ப்ப யாகம் வந்து ஜனமேஜன் நடத்துவார் அப்படின்னு பிரம்மனே சொல்லியிருக்காங்க. அதனால் நீ கவலைப்பட வேணாம், இது வந்து சாஸ்திரத்துலேயும் வேதத்துலேயும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கான வேதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை தெரிஞ்சவங்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியாகிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், அந்த நேரத்துக்கு டக்குன்னு என்ன பண்ணுறேன், அளந்து ஒரு வேள்வி மேடை அமைங்க, இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு யார் யார் தேவை, என்னென்ன பொருள் தேவை எனக்கு இப்போவே எனக்கு சொல்லுங்கள், நான் உடனடியே ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த தீய பாம்புகள் எல்லாமே இந்த சர்ப்பயாகத்தில் வந்து விழுந்து செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். கேட்ட உடனே அதுக்காக வேள்வி மேடையை உடனே அளக்குறாங்க. அதுக்கெல்லாம் இது இருக்குது, ஒரு வேள்வி மேடை அமைக்கணும்னா அது என்ன அளவில் இருக்கணும், என்ன வடிவத்தில் இருக்கணும், அதுபோல் எவ்வளோ செங்கல் வைக்கணும், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த நிலத்தை அளந்து அந்த வேள்வி மேடையை அமைச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது லோகிதாக்ஷர்னு ஒருத்தர் வரார். அவர் என்ன சொல்கிறார், பார்த்த உடனே இதோட அளவுகள் தப்பாக இருக்குது, நீங்கள் வந்து அந்த நிலத்தை அளந்த நேரமும் அதை அளந்திருக்கிற விதமும் நீங்கள் ஆரம்பித்த நேரமும் சரியில்லை, இந்த வேள்வி வந்து கண்டிப்பாக ஒரு பிராமணனால் தடைப்படும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். ஐயோ, அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஜனமேஜன் அப்படியா அப்படின்னா சொல்லிட்டு என்ன பண்ணால், எனக்கு வேள்வி மேடைக்கிட்டே யாரும் வரக்கூடாது, நான் யாரெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கனோ யாரெல்லாம் வேள்வி செய்வாங்களோ அவங்கள தவிர வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஜனமேஜயன் சொல்லிட்டான். அதுக்கு முன்னே நம்ம வந்து பரீட்சித் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். பரீட்சித் வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச, அவர் சொல்கிறார் கோவிந்தனுக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார் பரீட்சித் மகாராஜா. ஏன் கோவிந்தனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறாருன்னா,
பரீட்சித் மகாராஜா வந்து யாரோட பையன்னா அபிமன்யுவோட பையன். அபிமன்யு யாருன்னா கிருஷ்ணனோட தங்கை சுபத்திரை இருக்கா இல்லையா, அதாவது சுபத்ராவோட பையன்தான் அபிமன்யு. யார்? கிருஷ்ணனோட தங்கை சுபத்ரா. சுபத்ராவோட பையன் வந்து அபிமன்யு. அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆகிய ப்ரெக்னென்ட் ஆன உடனே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அபிமன்யு இறந்து போயிடுவார். அபிமன்யு இறக்கும்போது அவனது வயது 16ன்னு சொல்லுது அந்த பதிவு சொல்லுது. அந்த புக்கில் வந்து அபிமன்யோட வயது வந்து 16ன்னு சொல்லுது. அப்படின்னா சுபத்திரைக்கு இவளுக்கு உத்தரைக்கு என்ன வயசு இருக்குன்னு பாருங்கள். அவள் கர்ப்பம் ஆயிடுறா. கர்ப்பமான உடனே துரியோதனன் வந்து என்ன பண்ணுறான், இறந்து போகிறானா. இறந்து போகிறதுக்கு முன்னே அவனை தொடையை பிளந்து அடி குத்துயிரும் குலையருமா இருப்பான் துரியோதனன். அந்த நிலைமையை பார்க்குறதுக்கு அஸ்வத்தாமாவுக்கு பிடிக்காது. தன்னுடைய உயிர் நண்பன் வந்து குத்துயிரும் கொலையருமா இருக்கான்னு நினச்ச உடனே அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துடுது. பாதி ராத்திரியில் அவன் போய் என்ன பண்ணுறான், அந்த உப பாண்டவர்களை கொன்னுடுறான். அதை வந்து மறுநாளைக்கு இவன்கிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே இவர் துரியோதனன் கோச்சிக்கிறான். எனக்கும் பாண்டவர்களுக்கு தான் பகை, அப்படி இருக்கும்போது நீ எப்படி உப பாண்டவர்கள் நீ கொல்வாய் அப்படின்னு சொன்னோடனே, நீ உன்னோட கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, அதனால் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த வேதனையில் அவன் கடைசியில் துரியோதனன் இறந்து போயிடுறான். இறந்து போனாலும் அவனுக்கு அந்த ஆத்திரம் அடங்கலை. யாருக்கு? அஸ்வத்தாமாக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடுறான். ஏவி என்ன பண்ணுறான், அப்போ தான் அவனுக்கு தெரியுது உத்திரையோட கர்ப்பத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னோடனே அவன் வாரிசு, ஒரு பாண்டவர்களோட ஒரு வாரிசு கூட இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அழித்தேன், அப்படி மீறி உத்திரையோட கர்ப்பத்தில் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டவுடனே அந்த பிரம்மாஸ்திரம் நேராக எங்கே போச்சு அப்படின்னா, நேராக போய் அவனோட அந்த உத்திரையோட கர்ப்பத்தை சுற்றுது. சுற்றினவுடனே அவளுக்கு வலி தாங்க முடியல, அழறா. உத்திரை அழறா. சுபத்ரா வந்து ஓன்னு அழறா, என் பையனை தான் கொன்னுட்ட கிருஷ்ணா, 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 என் பையன்தான் இறந்து போயிட்டான், என் பேர குழந்தையாவது இருக்க வேண்டாமா கிருஷ்ணா, நீ காப்பாற்றுன. குந்தி தேவி ஒரு பக்கம் கதறி அழறா, திரௌபதி ஒரு பக்கம் அழறா. எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு உயிரை வந்து காப்பாற்றக்கூடாதா கிருஷ்ணா, காப்பாற்றக்கூடாதா கிருஷ்ணானா அவ்வளோ கதறும்போது கிருஷ்ணர் வராரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, யார் வந்து நித்திய பிரம்மச்சாரியோ அவங்க வந்து இந்த வயிற்றில் கை வச்ச உடனே இந்த கருவோட உயிர் வந்து தங்கும்னு சொல்கிறாரு. பார்த்தாக்கன்னா யாருமே போக மாட்டேன்றாங்க. ஏன்னா யாருமே நித்திய பிரம்மச்சாரி அந்த கூட்டத்தில் இல்லை. அர்ஜுனன் இல்லை, பாண்டவர் இல்லை, யாருமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அவர் போகிறார். அவர் போய் உத்திரையோட கர்ப்பத்தை அந்த அந்த வயிற்று மேலே கை வச்சவனே பரீட்சித்துக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கோவிந்தனுக்கு மிக பிரியமானவன் அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் என்ன ஆகுதுன்னா, பரீட்சித்து வந்து அந்த குழந்தை அலையுது. அப்படி அலைஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்புக்கிட்டேருந்து தப்பி 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 அது அந்த குழந்தை வந்து அந்த கர்ப்பத்தில் சுற்றுது. இவர் என்ன பண்ணுறாரு, கட்டவிரல் சைஸுக்கு பரமாத்மா வந்து கட்டவிரல் சைஸ்க்குள்ள உத்திரையின் கர்ப்பத்தில் நுழைந்தார்னு சொல்லுது. உள்ளே போய் அந்த குழந்தைய சுற்றி சுற்றி வர்ற அந்த அம்பை தடுக்கிறாரு. அப்படி தடுத்துமே அந்த குழந்தை வந்து கறிக்கட்டையாக உள்ளே போயிடுது, கறிக்கட்டையாக மாறிடுது. ஆனால் அந்த பரீட்சித்து வந்து நம்மளை சுற்றி இப்படி யார் சுற்றுறாங்கன்னு அந்த குழந்தை பார்க்குதான். எப்படி கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தை வந்து கண்ணை திறந்து இந்த மாதிரி மயிர்பீலியோடும் கிரீடத்தெரியும் இவ்வளோ அழகாக யார் நம்மளை சுற்றி சுற்றி வராங்கன்னு அந்த குழந்தை பார்த்துட்டே இருந்துதான். ஆனால் வெளியே குழந்தை பிறக்கும்போது கறிக்கட்டையாக பிறக்குது. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, அப்புறம் வந்து அவர் வந்து கண்ணன் அந்த கட்டை விரலால் அந்த குழந்தையை தொட்ட உடனே அந்த குழந்தைக்கு உயிர் வந்தது. அது உயிர் பொழைச்ச உடனே வீட்டுக்கு வர்றவங்களெல்லாம் அது பார்க்குதான். எப்படி பார்க்குதுன்னா, சுற்றி சுற்றி பார்க்குதான். நாம் வயிற்றில் இருக்கும்போது ஒரு ஒரு உயிர் நம்மளே சுற்றி வந்ததே, அது இவரா, அது இவராக இருக்குமா, இவராக இருக்குமா, இவராக இருக்குமான்னு வர்றவங்களோட ஒரு ஒரு பேர் முகத்தையும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான். அதனால தான் சுற்றி சுற்றி வந்ததுனால அவருக்கு பேர் பரீட்சித்துன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. அதே போல் வர்றவங்களெல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்ததுனால அவனோட பேர் பரீட்சித் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பெயர் சூட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட கோவிந்தனுக்கு பிரியமான பரீட்சித் கதையை கேட்டாலும் கூட நமக்கு வந்து பாம்புகளால் வந்து துர்மரணம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிந்தனுக்கு பிரியமான அந்த பரீட்சித் கதையை கேட்டவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வந்து மிச்ச கதையை பார்க்கலாம். ஜனமே ஜென சர்ப்பயாகம் எப்படி போச்சு என்னங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.